opportunity card also? No, before opportunity card also, I have some thoughts to move to Germany, but due to some reasons, I immediately have started before I have some thoughts, but I didn't apply any opportunity card visa and all. Immediately I have started, suddenly it got stamped. That's the reason I have moved. But I don't have any proper strategy for job. That's the real problem right now I am facing right now. எஸ், இதுதான் பிரச்சனை. நான் படித்து சொல்கிறேன், ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இது லிட்ரலி நீங்கள் நீச்சல் தெரியாமல் தண்ணியில் குதிக்கிற கணக்கு தான். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? தண்ணியில் என்னால் குதிக்க முடியுன்றதுக்காக எல்லாரும் போய் குதிச்சிட முடியாது. நீங்கள் குதிக்கலாம், ஸ்விம்மிங் பூலாக இருந்தால் தாராளமாக குதிங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் கடலில் குதிக்க போகிறீங்க, நடு கடலில் குதிக்க போகிறீங்க. அந்த மாதிரி குதிக்கும் போது இவரை மாதிரி தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு டக்குன்னு வந்துருச்சு, அந்த இப்போ வார் நடக்கிறதுனால ஃப்ளைட் கேன்சல் ஆகி வேறு ஃப்ளைட் புக் பண்ணி வந்திருக்காரு. 2 மாதம் காலி, 10 மாதம் தான் இன்னும் இருக்குது. எங்கள் கிட்ட கால் புக் பண்ணி புலம்புறாரு, ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு நான் வாங்கிட்டேன் டக்குன்னு. பட் ஆனால் த ரியல் ப்ராப்ளம் ஐ எம் ஃபேஸிங், ஐ டோன்ட் நோ ஹவு டு அப்ரோச் த மார்க்கெட். அதுதான் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்ளை பண்ணுறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. பட் இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாலாம் செலவு பண்ணுறீங்க, அது உங்களோட பிரச்சனை. ஸோ இங்கே பிரச்சனையே என்னென்னா, நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போகிறீங்கல்ல, தே ஆர் நாட் டாக்கிங் த ரியாலிட்டி. அட் த எண்ட் ஆஃப் த டே என்னோடய பேங்க்கில் காசு வந்துருச்சா, சூப்பர், நீ ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு எடுத்துகிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் இதில் நீங்களும் குறைஞ்சவங்க கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மேஜராக தேவை அப்படின்னா, எப்படியாச்சும் ஜெர்மனிக்கு போயிடணும். அந்த ஹைப்பை அவங்க கொடுத்துட்றாங்க. இந்த வீசா நான் எடுத்து கொடுத்துட்டேன், ஜெர்மனிக்கு நீங்கள் லேண்ட் ஆனோடனே அப்பாடா என்ன ஒரு சுகம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் உண்மையான பிரச்சனையே இப்போ தாங்க ஆரம்பிக்குது. நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்ளை பண்ணும்போதோ இல்லை 13 லட்ச ரூபா உங்கள் பேங்க்கில் காட்டுறதுக்காக ஓடின்னு லோன்லாம் எடுக்கும்போதோ பிரச்சனையே கிடையாது. த ரியல் பிரச்சனை ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் லேண்டிங் ஜெர்மனி இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு அப்ரோச் த மார்க்கெட். கடலில் குதிக்கிறதுக்கு முன்னால் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு நீச்சலை, இட் கேன் பி எனி ஃபார்ம், அதை கற்றுக்கிட்டு குதிங்க. அதுதான் என்னோட அப்ரோச், ரைட்? இல்லை நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆல் த பெஸ்ட், ரைட்? ஆனால் இன்னொன்று நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாதத்துக்கு ஒரு 80,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஜெர்மனியில் பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அது 4லேருந்து 5 லட்சம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம், இல்லை ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். இங்கே நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்தியாவில் வாங்குற 1 லட்ச ரூபாவும் வாங்க முடியாது. ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் மார்க்கெட்டுக்கு கரெக்டாக அப்ரோச் பண்ணலை அப்படின்னா இந்த 4 லட்சம் 5 லட்சம் சேலரி நீங்கள் ஜெர்மனியில் ஃப்யூச்சரில் வாங்க போகிறீங்களே, அதையும் டக்குன்னு வாங்க முடியாது. இட் கேன் கம், பட் ஹவு லாங்? இந்த 10 மாதம் இவருக்கு இருக்குது. இந்த 10 மாதம் ஜேர்னியில் இவர் எவ்வளவு காசு கரியாக்க போகிறார்? பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாரு இல்லை, அதெல்லாம் அவரோட விஷயம், ரைட்? ஸோ இந்த 10 மாதம் ஜேர்னியில் ஹவு மச் டைம் டஸ் ஹி நீட்? இப்போது இஃப் ஹி நோஸ் த நீச்சல் ஏற்கனவே தப்பிச்சு வெளியில் வந்துடலாம். 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ அவருக்கு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா சூப்பர். இப்போ கிடைக்கலன்னா 10 மாதம் ஆயிடுது. தென் யூ ஹாவ் எ இயர் கேப், கோ பேக் டு இந்தியா, ஸ்ட்ரகிள் தேர் அகைன் வித் த சேம் 80,000 1 lakh சேலரி. அதர்வைஸ் ஆன் த அதர் ஹேண்ட் யூ லீவ் இன் த டேபிள். யாரோ நீங்கள் எடுக்க வேண்டிய ஜாப், நீச்சல் தெரியாததுனால நீச்சல் தெரிஞ்சவன் ஒருத்தன் ஜாப் எடுக்கிறனால ஆக்சுவலாக அது உங்களுக்கு வர வேண்டிய ஜாப். தினமும் மாதம் 4-5 லட்சம் டேபிளில் நீங்கள் வேறு யாருக்கும் கொடுத்துட்ருக்கீங்க ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் நோ த ஸ்ட்ராட்டஜி. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு அப்ரோச் த மார்க்கெட், டோன்ட் கோ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு. லேர்ன் ஃபர்ஸ்ட் ஹவு டு அப்ரோச். வித் தட் நோட், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டே 6 ஆஃப் அவர் நியூ vlog. ரைட், சூப்பர். இன்றைக்கி என்ன கிழமை? புதன்கிழமை, நல்ல ஒரு நாள். ஸோ இன்றைக்கி மறுபடியும் நான் அந்த சப்ளையர் கிட்ட போகணும், சில வேலைகள் இருக்குது, அதை முடிச்சு விடணும். எஸ், இன்னொன்று வின்னோட கோர்ஸ் நான் நேற்று வாங்கினேன் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா, 2 மாடியூல் முடிச்சிருக்கேன். 2 மாடியூல்லையே கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல் இம்பேக்ட் ஐ கேன் ஃபீல் லைக் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் டு பிகம் எ கோச். ஏன்னா நானும் அந்த ஒரு ஆங்கிளில் இருக்கிறதுனால ஐ நோ வாட் ஐ டூ அப்படின்ட்டு. பட் வின்னோட ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காமிச்சிருப்பார். பெண்ணை கையில் சுற்றுவார், ரைட்? இந்த விரலுக்கு நடுவில் சுற்றுவோம்ல, அது அவர் சுற்றும் போது ஈஸியாக இருக்கும் பிகாஸ் ஹீஸ் எ மெஜிஷியன், ரைட்? எப்படி சொல்கிறது, லைக் அது அவர் பண்ணும்போது ஆத்தென்டிக்காக இருக்கும். இது வரைக்கும் பண்ணாதவன் ப்ராக்டிஸ் பண்ணுறவன் பண்ணும்போது ஆத்தென்டிக்காக இருக்காது. ஏன்னா பெண்ணு கீழே வரும், விரலுக்கு நடுவில் சிக்கிக்கும்,
ஸோ தட்ஸ் வாட் தே கால் அட் அஸ் லைக் ஃபெமிலியர் பேட்டர்ன் பீயிங் ஆத்தென்டிக் அப்படின்ட்டு. ஸோ நான் இது எதுக்காக மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட லாங்குவேஜ் அகாடமியில் ஜெர்மன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக பர்டிகுலராக நான் இதை சொல்கிறேன். You are not familiar with German language, which I know, right? So that's what shows you are not being authentic. ஏன்னா நீங்கள் வந்து தப்பு பண்ணுவீங்க, பெண்ணு கீழே விழும், அதே மாதிரி தான் ஜெர்மன் பேசும்போதும் நீங்களும் தடுமாறுவீங்க, தப்பாக பேசுவீங்க. அண்ட் யூ ஃபீல் லைக் யூ ஆர் நாட் பீயிங் ஆத்தென்டிக் ஆன் வாட் யூ ஆர் டூயிங். உண்மையா இல்லையோ அப்படின்ட்டு நினைப்பீங்க. அந்த ஒரு ஃபியரே உங்களை வந்து டவுன் பண்ணும். ஸோ இந்த டவுன் பண்ணுறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, அப்படியே ஓரமாக போய் உட்காந்துக்கிறீங்க. யூ டோன்ட் டூ வாட் யூ ஹாவ் டு டூ. இதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே, ரைட்? குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் புதுசாக தமிழோ வாட்டவர் பயப்படாமல் பேசுவாங்க. ஈவன் தோ தே நோ தே ஆர் நாட் ஃபெமிலியர், தே வில் ட்ரை டு பி ஆத்தென்டிக். அவங்கள மாதிரியே இருக்கணும்னு நினைப்பாங்க, நினைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ நீட் டு டூ வென் யூ ஆர் லேர்னிங் எனி திங் நியூ, நாட் ஜஸ்ட் லாங்குவேஜ். நான் பர்டிகுலராக லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மீன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கனெக்ட் ஆகும் அப்படின்றதுனால, ரைட்? ஸோ அதனால் ஒரு விஷயம் எனக்கு ஃபெமிலியராக இல்லை அப்படின்னா, ஆத்தென்டிக் என்னோட அதில் அடி வாங்குது அப்படின்னா, வாட் டு ஐ ஹாவ் டு டூ? டூ மோர் ரெப்ஸ். அவ்வளோதான். தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ நீட் டு டூ. டூ ஆஸ் மச் ஆஸ் ரெப்ஸ் பாசிபிள் so that it becomes authentic, it becomes familiar. அந்த பெண்ணு சுற்றுற கதையே வச்சுப்போமே, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சுற்றும் போது என்னடா வரமாட்டாங்குதுன்னு உங்களுக்கு செம கோபமாக இருக்கும். 10 வாட்டி பண்ணுவீங்க, 10 வாட்டியும் வந்து கீழே விழும்போது குவிட் பண்ணிடலாமான்னு தோணும். யூ வில் லிட்ரலி ஹேட் யூ. இதுதான் நடக்கும் ஆக்சுவலாக. பட் ஆனால் நீங்கள் பண்ண 10, 20, 30, 40, 50, 60ன்னு பண்ண அட் 100வது அட்டெம்ப்ட், மேபி டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன், ரைட்? ஸோ அந்த 100வது ரெப்பிட்டேஷனில் யூ வில் டூ இட் ஈஸிலி. இதுதான் வேணும் ஆக்சுவலாக. திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி மேட்டர்ஸ். த மோர் யூ ரிப்பீட், யூ பிகம் ஃபெமிலியர் அண்ட் த ஃபெமிலியாரிட்டி லுக்ஸ் ஆத்தென்டிக். இவ்வளவு தான் அங்கே மேட்ரு. இதை பண்ணுறதுக்கு தான் நம்ம பயப்படுறோம். இங்கே ரெப்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து டைம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, டைம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் ஜெயிப்பேனா, நான் விளையாடும் போதே ஜெயிப்பேனான்னு கேட்டுட்டு விளையாடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக தோற்றுருவீங்க. லைக் தோனி சொல்கிற மாதிரி தான், கப்பு இருக்குது, அது யாருக்கு வேணாலும் கிடைக்கும். ஆனால் அந்த கப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, நல்லா யார் பர்ஃபார்ம் பண்ணுறானோ அவனுக்கு தான் அந்த கப்பு கிடைக்க போகுது. நல்லா எப்போ பர்ஃபார்ம் பண்ணுவான்? உங்களோட கேமை நீங்கள் கரெக்டாக ஆடும்போது. உங்களோட கேமை எப்படி நீங்கள் கரெக்டாக ஆட போகிறீங்க? பை டூயிங் the net practice the right way. Practice more, bring in more reps, you will get better at what you are doing. Perform it without thinking about the results. The result will come automatically. இவ்வளவுதான். இதுதான் வின் சொன்னது. நடுவில் என்னோட சில வார்த்தைகள், தோனி கிட்ட இந்த கடன் வாங்கி சில வார்த்தைகள் இவ்வளவும் போட்டிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன், ரைட்? ஸோ அதனால ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை, ஐ வாண்டட் டு பிகம் எக்ஸ்பர்ட் இன் தட் அப்படின்னா, பிலீவ் இன் யூ. அவ்வளோதான். இதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்லி முடிச்சிடுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் 48 சப்ஜெக்ட் இன்க்ளூடிங் த ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே படிச்சுட்டு 4 வருஷம் கழித்து வெளியில் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க. எந்த நம்பிக்கையில் நான் உங்களுக்கு வேலை தரணும்? யூ ஜஸ்ட் ஃபினிஷ்டு, எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. why should I give you that job? பட் ஆனால் the reality is, if someone opens a door for you, you get the opportunity to make your hands dirty, right? The more you make it dirty, first நாள் போய் ஒரு கோடு எழுதும்போது தப்பாக தான் எழுதியிருப்பீங்க. காலேஜில் எழுதுறது அந்த பிரிண்ட்டு, மை நேம், அதெல்லாம் டம்மி, அதெல்லாம் கணக்கில் வராது. த ரியல் இண்டஸ்ட்ரியல் கோடுன்னு ஒன்று எழுதும்போது, இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி நாலேஜ் ஆன் இட், யூ வில் மேக் மிஸ்டேக்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுங்கள், Claude யூஸ் பண்ணுங்கள், இட் கேன் பி எனி திங். பட் ஆனால் பண்ண ஒரு 4 வருஷம் கழித்து ட்ரெயினியாக இருந்த நீங்கள் சீனியர் எக்ஸ்பர்ட்டாக மாறி இருப்பீங்க. இட் டேக்ஸ் டைம் டு டூ இட். பட் அதே சமயத்தில் வித்தவுட் புட்டிங் யுவர் ரெப்ஸ், நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ரைட்? வித் தட் நாட் ஹேவ் எ பியூட்டிஃபுல் Thursday. எனக்கு Wednesday, உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ நாளைக்கு தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஹேவ் எ ரெஸ்ட் ஆஃப் எ குட் Thursday. அண்ட் நான் மற்ற விஷயங்கள் பண்ணிவிட்டு இப்போ கம்பெனிக்குள்ளே போகணும். முடிச்சுட்டு வந்து we will discuss. Yeah. See you soon guys. Take care and see you. Stay tuned. Yeah. So welcome back. என்னடா வேறு சட்டை போட்டுட்ருக்கான்னு வேறு டேவான்னு கேட்காதீங்க.
சட்டை மாற்றணும்னு தோணுச்சு, அதனால் மாற்றிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு காலையில் இந்த சப்ளையர் கிட்ட போனேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்தது. ஏன்னா ஒரு இன்வென்ட்ரி மாதிரி நான் எடுக்க போனேன். ஸோ நிறைய பேலட்ஸ் அது இதுன்னெலாம் வண்டி இருக்கும் இல்லையா, அது எனக்கு தெரியல, அது இங்கிலீஷில் ஃபோர்க் லிஃப்ட்டு, ஆனால் ஃபோர்க் லிஃப்ட்டு கிடையாது, அது ஹேண்ட் ட்ரக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் வாட் இஸ் த நேம் இன் இங்கிலீஷ். ஜெர்மனில் அது பேர் வந்து ஆம்மைஸு. ஸோ அதுதான். ஸோ அதை வச்சு ஐ வாஸ் மூவிங் அரவுண்ட் திங்ஸ், டேக்கிங் இன்வென்ட்ரி. அதுலேயே காலையில் ஒரு 3 மணி நேரம் ஓடி போயிடுச்சுங்க. ஸோ அதில் தான் பிஸியாக அப்படியே இருந்தேன். ஸோ எல்லாமே தூசியாக ஆயிடுச்சு. இன்றைக்கி வெயிலும் கொளுத்துன்னு கொளுத்துதுறப்பா சாமின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம், கொஞ்சம் வேர்க்கடலை, அதுக்கப்புறமா ஒரு ஆம்லேட்டு, அதுக்கப்புறமா ஒரு குட்டி சாசேஜ் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போது பேக் டு கம்பெனி போனேன். அப்படின்னா ஒரு 4 மணி வரைக்கும் அங்கே இருப்பேன். என்னோடய பாஸோட ஒரு மீட்டிங் இருக்குது. அதுக்கப்புறமா 4 மணி வரைக்கும் அங்கே இருப்பேன். 4:30 மணிக்கு நம்மளோட மென்டாரோட மீட்டிங் இருக்குது. அதில் வந்தேன்னா ஏதாச்சும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி டே. மற்றபடி வேறு எதுவும் பிளான்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த டாபிக் ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்றது ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து vlog 1ல் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ஸ்டடி ரிலேட்டடாக வீடியோ போடுங்க பிரதர் அப்படின்ட்டு. எஸ், ஐ எம் லுக்கிங் ஃபார் பீப்புள் ஹூ கேன் சப்போர்ட் மீ ஆன் தட். ஏன்னா நான் மட்டும் அதை போட முடியாது இல்லையா. ஸோ அதனால் அது ரிலேட்டடாக யாராவது இருக்கிறவங்கள நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பேச்சுலர் மாஸ்டர் என்ன கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ ஒன்ஸ் எனக்கு அந்த டேட்டா வந்த பிறகு ஐ வில் புட் வீடியோஸ் ரிலேட்டட் டு தட். அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ லெட் மீ நோ ஸோ தட் ஐ கேன் மேக் வீடியோஸ் டு தட் டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ கம்பெனிக்குள்ளே நான் போகிறேன். போயிட்டு வில் சி what and how things will happening. Yeah, see you soon guys. Bye. Now I am in the pod meeting இல்லை, பிஸ்னஸ் அந்த மென்டார் மீட்டிங். ஸோ this is what is happening now guys. இவ்வளோ பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 77 பேர் இருக்காங்க இன்க்ளூடிங் மீ. இவர் தான் என்னோட மென்டார். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ he is my mentor actually. எஸ், அடுத்து ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு இதில் இருக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் இட் அண்ட் ஐ வில் கம் பேக் டு யூ கைஸ். யா, பை.